அப்போ ஜெயலலிதா அவர்கள் அதிமுகக்குள்ளே வர்றப்ப அப்போ இவர் கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணுறாரு. ஓகே. அப்போ வந்து இவர் கொஞ்சம் பிளாக் பண்ணுறாரு. அப்போ இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இவர் வந்து ஜானி அணியில் இருந்தார். இவர் ஆர். எம். வீரப்பன் இவங்கெல்லாம் ஜானி அணியில் இருந்தாங்க. இவர் வந்து அந்த அம்மா வந்து உள்ளே வரப்போ கொஞ்சம் கடைசியில் 96 தேர்தலில் அவர் அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, தன்னை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ கட்சி ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே கொண்டு வச்சாங்க. இப்போ எம்ஜிஆர் 80 இறுதியில் இறக்குறாரு. எம்ஜிஆர் இறந்த பிறகு 89 திருப்பி தேர்தல் வருது. தேர்தல் வர்றப்ப அதிமுக 2ஆக பிளவுபடுது. அதிமுக ஜான் 2 அணியாக பிளவுபடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து படுதோல்வி அடையுது. பெருசாக வரலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 89 திமுக ஆட்சிக்கு வந்துடுது. திருப்பி 91 திருப்பி தேர்தல் வருது. அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டு. அப்போ இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை எதிர்த்தவெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும். ரெட்டலை கையில் தான் ஜெயிக்க முடியும். அது ஒன்றிணைந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தன்னை எதிர்த்து நின்ற ஆட்களை பூரா தன் பக்கம் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கசப்பெல்லாம் மறந்து சேர்த்து கட்சியை ஒன்றாக்கி ரெட்டலை எடுத்து மீண்டும் 91 ஆட்சிக்கு வர்றாங்க. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு ராஜீவ்காந்தியினுடைய மரணம் ஒரு காரணம், முக்கிய காரணம்.